பெரம்பூரில் விஜயை எதிர்த்து களமிறங்கும் கருணாஸ். நட்சத்திர தொகுதியாகும் பெரம்பூர். சற்று முன் திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களும் தங்களது வேட்பாளர் தேர்வு மற்றும் நேர்காணல் முறைகளில் கடைபிடிக்கும் வெவ்வேறு அணுகுமுறைகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் நேர்காணல் என்பது ஒரு சம்பிரதாய சடங்காக மாறிவிட்டதோ என்ற ஐயமும் எழுந்து வருகிறது. கும்பல் கும்பலாக ஆட்களை அமர வைத்து தனிப்பட்ட திறமைகளை ஆராயாமல் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் சாத்து என்று சாத்தும் போக்கு அங்கு நிலவி வருகிறதாம். 25,000 ரூபாய் கட்டிவிட்டு ஒரு காப்பி மட்டும் கொடுத்துவிட்டு வரும் நிலையில்தான் பல வேட்பாளர்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் தேர்வு முறை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறதாம். பரிந்துரைகளுக்கோ அல்லது பணபலத்திற்கோ இடம் கொடுக்காமல் உளவுத்துறை மற்றும் இரகசிய கணக்கெடுப்பு அறிக்கைகளின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்புள்ளவர்களை அவர் அடையாளம் கண்டது அதுக்கான வேலைகளை பார்த்து வருகிறாராம். இதனால் நீண்ட காலமாக பதவியில் இருப்பவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டு புதிய முகங்களுக்கும் சாதாரண தொண்டர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு துணிச்சலான முடிவாகத்தான் அதிமுக வட்டாரங்களில் பார்க்கப்பட்டும் வருகிறது. அதே சமயம் விஜய் போன்ற புதிய அரசியல் வருகைகள் இன்னும் முதிர்ச்சியடையாத நிலையிலேயே இருக்கிறது. தனது ரசிகர்களுக்கு கல்வி மற்றும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை விட சினிமா பாணியிலான வசனங்களை பேசுவதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி போன்ற இடங்களில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வேட்பாளர் தேர்வில் அதிருப்தி அடைந்து மோதலில் ஈடுபட்டது அந்த கட்சியின் உட்கட்டமைப்பு உள்ள பலவீனத்தை காட்டுகிறது. பணத்தை பிரதானமாக கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போக்கு புதிய கட்சியிலும் ஊடுருவியிருப்பது வருத்தத்துக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கமோ திமுகவில் நிலவும் வாரிசு அரசியல் மற்றும் பணக்காரர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் கலாச்சாரம் உண்மையான விசுவாசிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அமைச்சர்களின் வாரிசுகள் மற்றும் உதயநிதியின் நண்பர்களுக்கே முதல் முன்னுரிமை அளிக்கப்படுவதால் அடிமட்ட தொண்டர்கள் 7வது லேயரில் கூட வர முடியாத நிலை நீடித்து வருகிறதாம். ராஜகண்ணப்பன் போன்ற மூத்த அமைச்சர்களே தனது மகனுக்கு சீட் கேட்டு திமுக தலைமையுடன் முரண்படும் சூழலும் நிலவி வருகிறது. இதுபோன்ற உட்கட்சி மோதல்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அமைத்துள்ள குழுவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் நேற்றைய தினம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதே வகையில் பார்த்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வப்பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்த விவரங்களும் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் அந்த தொகுதிகளான மிகவும் சுமூகமாக நடைபெற்ற இந்த ஆலோசனையின் முடிவில் தொகுதிகள் குறித்து இறுதி முடிவு இன்னும் சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். மற்றொரு பக்கம் பார்த்தால் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் கூட்டணி கட்சிகள் இரட்டை இலைக்கு பதிலாக தாமரை சின்னத்தில் போட்டியிட முன்வந்திருப்பது அதிமுகவின் செல்வாக்கை கேள்வி எழுப்பியிருக்கிறது. மொத்தமாக அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிருக்கிறது. இதில் கூட்டணி கட்சிகளான பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18, அமமுக 11, தமாக 5, தமுமுக 1, IJK 2, பூபாக 1 ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இவ்வாறு பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அதிமுகவானது முக்கிய புள்ளிகளையும் தற்போது இழந்து வருவதாகவே தகவல்களும் வெளியாகி வருகின்றன. ஏனென்றால் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் தற்போது பெரும் பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். அதே சமயம் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் சில சொந்த சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரியனில் போட்டியிடுகின்றன. இது வழக்கமான ஒன்றுதான். கூட்டணிக்கு தலைமை திமுக தான் என உதயசூரியனில் சிறு கட்சிகள் போட்டியிடுகின்றனர். அதேபோல NDA கூட்டணியிலும் சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சின்ன கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவ முன்வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் அதிமுகவின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிடுவது என்று மக்கள் மத்தியில் விமர்சனங்களும் எழுதி வருகிறது. இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாட்டின் அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிரடியாக நகர்ந்து வருகிற நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் காவல்துறை வந்துவிட்ட செய்தி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை ஆளுங்கட்சியின் அதிகார பலத்தால் பல்வேறு முட்டுக்கட்டைகளை சந்தித்து வந்த தளபதி விஜய் அவர்களுக்கு
இனி தேர்தல் ஆணையத்தின் பாதுகாப்பு அரண் கிடைக்கும் என்பதால் அவரது அரசியல் வேட்டை தங்குதடையின்றி நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். இனி திமுக அரசால் எந்த ஒரு நிர்வாக ரீதியான நெருக்கடியையும் தர முடியாது என்பது உறுதியாகியுள்ளதால் விஜயின் அவர்களின் அரசியல் பயணம் புதிய வேகம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காட்டில் பசியோடு இருக்கும் சிங்கம் வேட்டையாடுவதை இதுவரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று சொல்வது போல தற்போது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களிடையே பேச்சுக்கள் முழுவீச்சில் அடிபடுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுக பக்கம் பார்த்தால் 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் சூழலில் சிறிய கட்சிகள் கூட்டணி தலைமை வகிக்கும் கட்சியின் சின்னத்தை தவிர்க்க முனைவது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் சிறிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வழக்கத்திற்கு மாறாக இங்கு அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவின் சின்னத்தை தேர்வு செய்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த முடிவிற்கு பின்னால் பல்வேறு தேர்தல் வியூகங்கள் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. பாஜக ஒரு தேசிய கட்சி என்பதால் அதன் சின்னத்தில் போட்டியிடும் போது தேர்தல் செலவுகளை அக்கட்சியை ஏற்கும் வசதி உள்ளதுடன் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களின் பிரச்சாரங்கள் மூலம் வேட்பாளர்களின் முகம் மக்களிடம் எளிதில் சென்றடையும் என்று இக்கட்சிகள் நம்பி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் தாமரை சின்னத்தில் விழும் வாக்குகள் அனைத்தும் தேர்தல் ஆணைய கணக்கில் பாஜகவின் வாக்குகளாகவே பதியப்படும் என்பதால் இது சட்டசபையில் பாஜகவின் வாக்கு சதவீதத்தையும் பலத்தையும் உயர்த்தி காட்ட உதவும் என்று ஒரு திட்டமிட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டு அதன் சின்னத்தை புறக்கணிப்பது அதிமுகவின் செல்வாக்கு மற்றும் பிடிமானம் குறைந்து வருகிறதா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்களிடையே எழுப்பி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் திமுகவின் வலுவான கூட்டணி என்று கூறப்படும் காங்கிரசுடன் கூட பல சர்ச்சைகளும் சலசலப்புகளும் நிலவி வருவதாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் நான் தொகுதி மாறுவதாக கூறவில்லை என்று தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறதாம். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளருக்கு பேட்டியளித்த போது, அதாவது திமுகவுடன் அமைக்கப்பட்டுள்ள குழுவோடு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்றும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து திமுகவிடம் பேசியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருகிறது. சில நாட்களில் தொகுதிகள் இறுதியாக முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை எழும்பூர் தொகுதியில் செல்வப்பெருந்தகை போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் நான் தொகுதி மாறுவதாக கூறவில்லை என்று அவர் கூறியிருப்பது கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாம். இந்த சலசலப்பானது தற்போது பெரும் தலைவிரித்தாடும் கோலத்திற்கு ராகுல் காந்தி தலைமைக்கு சென்றுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் தகுதி பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் ஓரங்கட்டப்படுவதாகவும் செல்வப்பெருந்தகை மீது குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்ததாகவும் ராகுல் காந்திக்கு கடிதங்கள் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் காங்கிரஸிலிருந்து விலகி நேரடியாக திமுகவில் இணைந்து விடலாம் என்று பல்வேறு நிர்வாகிகள் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது ராகுல் காந்திக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.